ஓகே கைஸ், இப்போது மால்தீவ்ஸ் வந்தாச்சு. தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து நாங்கள் ரூமுக்கு போவோம். இப்போ சீப்லேருந்து இறங்கிட்டு அதெல்லாம் போட்டில் காமிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு நாங்கள் ரூம் போகிறத இப்போ காட்டுறேன். வந்து நாங்கள் எந்த ரூம் ஸ்டே பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு, அப்புறம் இன்றைக்கி லஞ்ச் நாங்கள் என்ன சாப்பிட்றோன்னு உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் இதுக்கப்புறம் நாங்கள் என்ன ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி என்ன பண்ண போகிறோம்னு காட்டுறேன் இந்த வீடியோவில். ஓகே, பார்த்துருக்கீங்க மால்தீவ்ஸ் எப்படி இருக்குன்னு. கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். மால்தீவ்ஸ்னாலே வேறு லெவல் தான். When you asked my name, I panicked, so out of my league. And your body was so magnetic. Before I knew it, we talked and I think about you. A cocktail, you told me that you've been waiting for somebody like me. Took you out and showed you the city. How'd you let somebody so pretty? Is what they said to me. Yeah, that's what they said. கைஸ், இப்போ நான் வந்து ரூமுக்கு வந்தாச்சு. இப்போ ரூமை காட்டுறேன். நான் வேறு லெவலாக இருக்குது ரூமு. இப்போ உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். எனக்கு ரியலாக ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ரூமு. அக்வா வில்லா சொல்கிறாங்க இந்த ரூமு. இப்போது நாங்கள் ஜஸ்ட் ஒரு 2 days மட்டும் இங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து அக்வா வில்லா வித் வேறு ஏதோ ஒரு நேம் இது பின்னாடி வந்திருக்கு. அது என்ன நேம் நான் வந்து அப்போ தங்கும்போது சொல்கிறேன். நான் அக்வா வில்லா இப்போ நான் போகிறது இங்கே வந்து 2 days ஸ்டே பண்ணுற மாதிரி. அப்புறம் வந்து அங்கே வந்து ஒரு 3 days ஸ்டே பண்ணுற மாதிரி. இப்போது அக்வா வில்லா இப்போ காட்டுறேன். வேறு லெவலாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது ரூம் காட்டுறேன். இதான் கைஸ் நான் தங்கியிருக்க ரூமு 407. இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். நான் இதுக்கு முன்னாடிலாம் நிறைய ரெசார்ட்டில் இன்டர்நேஷ்னல் ரெசார்ட்டில் நம்ம வந்து கார்டு வச்சுருக்க மாதிரி தான் இருக்கும். இது கார்டு இல்லை, இது வந்து கையிலே பேண்டு மாதிரி மை கைண்ட் ஆஃப் பிளேஸ்ன்னு சொல்லிட்டு இது வந்து இப்போ பேண்ட் இப்போ காமிச்சா போதும் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. கைஸ், இப்போ நீங்கள் ரூம் பார்த்துருக்கீங்க. எப்படி இருக்க மாட்டேன் சொல்லுங்கள். வேறு லெவலாக இருக்குல்ல? ஆமாம், இதெல்லாம் பார்த்து நீங்கள் வேறு லெவலாக இருக்க சொன்னீங்கன்னா இதுக்கப்புறம் ஒன்று காட்ட போகிறேன். இதுக்கப்புறம் என்ன காட்ட போகிறேன் நீங்கள் கண்டிப்பாக கன்ஃபியூஸில் இருப்பீங்க. எதனாலனா இப்போ இங்கே இருக்க ஸ்க்ரீனை மட்டும் நான் இழுத்துட்டேன்னா அவ்வளோதான். இதோட பெஸ்ட்டு வியூ இந்த மால்தீவ்ஸில் கிடைக்கும். எப்படி சொல்கிறது, செம்ம பெஸ்ட்டு வியூ சொல்லணும். ஏன்னா வந்து நான் தங்கியிருக்க எல்லா ரெஸ்டாரண்ட்லையும் இப்படி ஒரு பெஸ்ட் வியூ கிடைக்காது. ஏன்னா வந்து கிளைமேட்டும் இப்போ செம்மையாக இருக்குது. உங்களுக்கு காட்டுறேன். நான் இங்கே தான் இருக்குது. இந்த ஸ்க்ரீன் மட்டும் ஓப்பன் பண்ணனா ஃபஸ்ட்டு நம்ம வந்து பெட்டு பார்த்துடலாம். பெட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. பெட் தான். இது கொஞ்சம் லைட் இல்லை. இது ஓப்பன் பண்ணிட்டு நான் எல்லோரும் ஆவலாக இருப்பீங்க. வாய்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிளியராக கேட்காது. எதனாலனா அவ்வளோ காற்று அடிக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் இந்த ஆலையை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா வந்து அப்படியால் செம காற்று அடிக்குது. ரூம் இப்போ கண்டிப்பாக பழிச்சுன்னு இருக்கும். இங்கே லைட்டாக ஸ்டெப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அது காட்டுற உங்களுக்கு. இங்கேருந்து கீழே இறங்குற மாதிரி ஸ்டெப்பு. இங்கே வந்து சப்போஸ் ஏதாச்சும் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி சும்மா வந்து டைம் ஸ்பெண்ட் மாதிரி இந்த வியூ பார்த்துட்டு ஏதாச்சும் எதை பண்ணுற மாதிரி சொன்னால் இங்கே கூட நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி கூட இருந்தால் செம்மையாக இருக்கும். நைட் டைமுக்கும் மோஸ்ட்டாக ஒர்த் இருக்காது, ஆனால் மார்னிங் டைமுக்கு செம்மையாக இருக்கும். சன்ரைஸ் ஆகும்போது சன்செட் ஆகும்போது இன்னும் நல்லாயிருக்கும் இந்த இடம். ஓகே, இங்கே வந்து சன் பாத் எடுக்கலாம். அப்புறம் வந்து இங்கே குளிக்கிறதுக்கு இடம் இருக்குது. இங்கே வந்து இறங்கி குளிக்கணும். ஆனால் நான் இங்கே குளிக்க போகிறேன். நான் கொஞ்சம் நேரத்தில் இங்கே வந்து நிறைய ஃபிஷ்ஷஸ் இருக்குது. அவ்வளோ ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சு. நான் பார்க்கும்போது அவ்வளோ புரிவியாக இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு ஃபிஷ் இருக்கும், அது என்ன பேர் தெரியல. அது கண்டிப்பாக நான் பார்த்தேன்னா காட்டுறேன். இதுதான் ரூம். இவ்வளோ திங்ஸ்லாம் வந்தாச்சு இங்கே. இப்போ வந்து ஃபஸ்ட் எதுலேருந்து ஆரம்பிக்கலாம், ஃப்ரிட்ஜிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஓகே, ஃப்ரிட்ஜு நான் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு கேட்கக்கூடாது. ஃப்ரிட்ஜில் ஸ்ப்ரைட்டு அப்புறம் நிறைய திங்ஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் வாட்டர் பாட்டில். அப்புறம் வந்து இதுக்கு என்னதுன்னா ஒரு ரூல்ஸ் இருக்குது,
இங்கே மினி பாருக்கு வந்து மினி பார்னால் ஃப்ரிட்ஜு தான், மினி ஃப்ரிட்ஜு, அதை மினி பார் சொல்லுவாங்க. மினி பாருக்கு வந்து இங்கே வந்து நம்ம என்ன திங்ஸ் எடுத்தாலும் பே பண்ணுற மாதிரி, மற்ற இதில் என்னென்ன நான் எடுத்தாலும் இதெல்லாம் பே பண்ணாத மாதிரி அந்த மாதிரி ஒன்று இருக்குது. இதுக்கெலாம் மணிலாம் போட்டிருப்பாங்க பாருங்கள், கோக்கு அப்புறம் எல்லாம் $5 அந்த மாதிரிலாம் லிஸ்ட்லாம் போட்டிருப்பாங்க எல்லாமே. இதெல்லாம் பெஸ்ட் ரைட்டிங் பிளேஸ் அண்ட் வேறு ஏதாச்சும் யோசிக்கிறதுக்கு ஆனால் நல்ல வியூ கிடைக்கும் சொல்லலாம். ஓப்பன் பண்ணுறாங்கன்னா இதுக்கு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆகணும். ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இது ஒரு நார்மல் வியூ, இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த வியூவு. ஆனால் இதுக்கப்புறம் ஒன்று வியூ இருக்குது, என்னதுன்னா இந்த பாத்ரூம் சைடில், அது ஒன்றும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மோஸ்ட்டாக இந்தியன்ஸ் வந்து இந்த பாத்ரூம்குள்ளே போனால் கண்டிப்பாக என்ன நினைப்பாங்கன்னா, இந்த கோமாளி படத்தில் ஒரு டைலாக் வரும், என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். எதனால் கேட்டிங்கன்னா அங்கே வந்து ஃபுல்லாக மிரர் தான் உங்களுக்கு காட்டுறேன் நான், ஆனால் வியூ செம்மையாக இருக்கும். ஓகே, ஓப்பன் பண்ணுறேன் நான். இவங்களுக்கு தெரியும் இந்த வியூ வேறு லெவலாக இருக்கும். இங்கே வந்து டப்லேயே வந்து குளிச்சுட்டு இந்த வியூ பாயிண்ட் குளித்தா வேறு லெவலாக இருக்கும். அதோட ப்ளஸ் பாயிண்ட் என்னதுன்னா இது அங்கேயே குளித்தோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அப்புறம் இங்கே நார்மல் வாஷ் பேஷன், அப்புறம் இங்கே தெரிஞ்சதுதான் இப்போ இங்கே தான் அப்படியே நார்மல் க்ளோஸ் இருக்குது. இங்கே புட் பண்ணிட்டு இது கொஞ்சம் நல்லா டிசைனாக இருக்கும். ஆனால் இது எவ்வளோ வருஷமாக மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு சுத்தமாக தெரியல. ஏன்னா வந்து அவ்வளோ க்ளீனாக இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஏன்னா வந்து இங்கே ஒரு டோர் இருக்குது, இது வந்து டேரெக்டாக வெளியில் போகிறதுக்கான டோரு. இது லாக் திறந்து விட்டுட்டு ஓப்பனில் தான் இருக்குது. இது இப்படி போனால் இந்த வழியாக போக முடியும். இது இந்த வியூ பார்க்குறதுக்கு இதுக்கு 2 வழி இருக்குது. இங்கே ஒன்று போகலாம், அங்கே போகலாம். நம்ம இங்கேயே வந்து ஆரம்பிச்சிக்கலாம். இங்கே வந்து இது நைட் ஆனால் வந்து லைட் போடுறேன். ஏன்னா நைட் வந்து நான் போட்டால் தான் நல்லா தெரியும். எல்லாம் போட்டு காட்டுறேன். இப்போ நல்லா இருக்காது. இப்போ நான் முன்னாடிக்கு போயிடலாம். ஓகே, நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பாத்ரூம் எப்படி இருக்குது சொல்லிட்டு. இது பாத்ரூம் டூர் இல்லை, ஜஸ்ட்டு காட்டுறேன் நான் இந்த வியூ பாயிண்ட் உங்களுக்கு எப்படி இருக்குது சொல்லிவிட்டு. ஓகே, இந்த மிரர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் இது ஒரு மிரர் இருக்கும். இது வந்து மேக்கப் மிரர் இது ஒன்று சொல்லுவாங்க. இதை வந்து மேக்கப் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கிளியராக தெரியும் சொல்லிவிட்டு. ஓகே, இந்த டப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பார்த்தாலே தெரியும், செம்ம அமேசிங்காக இருக்குது. அப்புறம் வந்து நான் பீச்சில் காமிச்சிருப்பேன். பீச்சில் நான் சொல்கிறேன் வயசு, நான் எந்த ஒரு ஃபில்டரும் ஆட் பண்ணல. அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது இந்த வீடியோ. எதனாலன்னா அந்த பீச் வியூவும் அப்புறம் வந்து அந்த சாண்டு, அப்புறம் எப்படி சொல்கிறதே தெரியல. ஆனால் வந்து நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறதோட நேரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து நான் சீ பிளைனில் வந்து பறக்கும்போது நான் வீடியோ எடுக்கலாம் தான் இருந்தேன். ஆனால் வந்து வீடியோ எடுத்து நான் பார்த்தேன். ஆனால் எனக்கு அந்த ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல. எதுக்காக கேட்டிங்கன்னா அந்த வீடியோவில் கிடைச்ச ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி சொல்கிறது, இந்த பார்க்கும்போது கிடைக்குது. ஆனால் அந்த வீடியோவில் பார்க்கும்போது அந்த ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நல்லா கிளியராக கிடைக்கல. ஆனால் நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளியராக கிடைக்குது அந்த வியூவை. இது வந்து நான் நிறைய யூடியூப் சேனலில் பார்த்துட்டு தான் இந்த இடத்துக்கு வந்தேன். சார் நேம் என்னது நீங்கள் கேட்பீங்க. கண்டிப்பாக ஐலாண்டு கிடையாது, கண்டிப்பாக மால்தீவ்ஸ் தான் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து இது எவ்வளோ கிலோமீட்டர் கிட்ட மொத்தம் இருக்குன்னா 3.3 கிலோமீட்டர்ஸ் கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு இந்த மேப்பு காமிச்சோன்னே தான் நான் நம்ப ஆரம்பிச்சேன். எதனால்னா மேப் அவ்வளோ பெருசு இருக்குது. இங்கே மொத்தம் 5-6 ரெசார்ட்ஸ் கிட்டே இருக்குது, அதான் ஹோட்டல்ஸ் மொத்தம் இருக்குது. வேறு லெவலாக இருக்குது. ஆனால் இங்கே உட்காந்தா லைட்டே இல்லை, அவ்வளோ மொத்தம் இருக்குது. வேறு என்ன இங்கே அவ்வளோ ஃபேமஸ் கேட்டிங்கன்னா, இங்கே ஸ்விம்மிங் பூல் மொத்தம் எனக்கு தெரிஞ்ச அட்லீஸ்ட் வந்து 3 to 4 கிட்டே இருக்குது இங்கே ஸ்விம்மிங் பூலு. அப்புறம் இந்த மாதிரி பீச் வியூ பார்த்துட்டு அப்புறம் வந்து பீச் ரெசார்ட்டும் கூட இருக்குது. இங்கே மொத்தம் டோட்டலாக எவ்வளோ ரெசார்ட் மட்டும் இருக்குன்னா, ஒரு ரூம் மொத்தம் எவ்வளோ இருக்குன்னா 213 ரூம்ஸ் இருக்குது சொல்லியிருக்காங்க. 216 ரூம்ஸோ 13 ரூம்ஸோ சொல்லியிருக்காங்க. 200+ தான் ரூம்ஸு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இங்கே பீச் வியூ பார்க்குறதுல வந்து மொத்தம் எவ்வளோ ரூம்ஸ்னால் ஒரு 100 இல்லை, ஒரு 50 அந்த மாதிரி தான் இருக்குது. பீச் வியூ பார்த்துட்டு இருக்கிறது. ஒன்று வந்து பீச்சில் இருக்க மாதிரி அந்த ரூமை காட்ட பார்க்குறேன். ஜேஸ் நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுற சொல்லியிருப்பேன், ஓப்பன் பண்ணிட்டேன். இதனாலனா இங்கே கொஞ்சம் இந்த டிஷ்யூ வைக்கிற இடம் வந்து கொஞ்சம் உள்ளே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்க மாதிரி இருந்துச்சு. ஓகே, ஓப்பன் பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் நல்ல வியூ. இது ஓப்பன் பண்ணோன்னா கொஞ்சம் எல்லாமே மேலே அப் டு ஓப்பன் ஃபுல்லாகிடும். அப்புறம் ஓப்பன் பண்ணோன்னா வெளில இருக்கவங்க பார்க்க முடியும், உள்ளே இருக்கவங்களும் பார்க்க முடியும், அந்த மாதிரி ஆகிடும். இது கொஞ்சம் இருந்தாலும் பார்க்க முடியும் தான். பட் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் தான் வச்சுருப்பேன் இந்த வீடியோக்காக தான். இப்போயே கூட நான் எடுத்துருவேன். ஓகே, அவ்வளோதான்.
இந்த வீடியோ இதோட எண்டாவது மட்டும் நினச்சிக்காதீங்க. எதனால் கேட்டேன்னா, ஒன்று இது ஃபஸ்ட் டே தான் மாலத்தீவ்ஸுக்கு வந்தது. இப்போ இருக்கு நான் ரூமும் அப்புறம் வந்து மாலத்தீவ்ஸில் ட்ராவல் பண்ணது மட்டும் தான் காமிச்சிருப்பேன். ஒன்றும் வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு ஒன்று நிறைய இருக்குது தான் சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் நான் என்ன சொல்லுவேன், ஸ்கூபா டைவிங், அப்புறம் மாலத்தீவ்ஸ் பீச்சில் குளிக்கிறது. அண்ட் நெக்ஸ்ட் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் என்று நீங்கள் நினைப்பீங்க. இதெல்லாம் வந்து நீ ப்ரைவேட்டாக பண்ணுறது நீங்கள் நினைப்பீங்க. எதனாலனா இது வந்து நான் உங்களுக்காக நான் கோப்ரோ வாங்கியிருக்கேன். நான் அந்த கோப்ரோ வீடியோ நான் இதுக்கு முன்னாடி போட்டுருக்கலாம், சான்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த வந்து கோப்ரோவில் வந்து கண்டிப்பாக நான் வீடியோ எடுப்பேன். கோப்ரோ 10 வேறு லெவலாக இருக்கும். இதுக்கும் மேலே ஒரு அட்வான்டேஜாக உங்களுக்கு என்ன சொல்லணும்னா, ட்ரோன் மினி 2 அது நான் ஒன்று வாங்கியிருக்கேன். அதுவும் நான் அதுக்கு நான் வீடியோ போட்டிருப்பேன் நான் மோஸ்ட்டாக. நீங்கள் அதுவும் பார்த்துருப்பீங்க. வேறு லெவலான பிக் இனிமேட்டு எடுக்க போகிறேன். இப்போ வேறு கிளைமேட் வேணால் பாருங்களேன், வேறு லெவலாக இருக்குது. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இதனால் இந்த ட்ரோன்லாம் பிக்சர்ஸ்லாம் ஷோ பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த மேலெலாம் வர்றது. ஏன்னா வந்து இனிமேட் தான் நான் எடுக்க போகிறேன், அதான் சொல்கிறேன் நான். ஏன்னா வந்து வேறு லெவலாக இருக்கும். ஆனால் கோப்ரோ தான் மோஸ்ட்டாக உங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்கும், பார்க்குறதுக்கு விசிபிளாக இருக்கும். நான் என்னென்ன தண்ணிக்குள்ளெல்லாம் வீடியோ எடுக்கிறேன் சொல்லிவிட்டு. ஏன்னா இந்த ஐஃபோன் கொண்டு போனால் கண்டிப்பாக ஏதாவது ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது மோஸ்ட்டாக. அதனால் இது கொண்டு போகல. அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லி ஆகணும் கைஸ், நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் கண்டினியூஸாக என் வீடியோஸ் பார்க்க முடியும். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் மட்டும் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா ஆல் நிறைய பேர் கிளிக் பண்ண மாட்டேறீங்க. ஆல் கிளிக் பண்ணால் தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மோஸ்ட்டாக வந்து மாலத்தீவ்ஸ் சீரீஸு உங்களுக்கு கண்டிப்பாக மோஸ்ட்டாக வரும். ஓகே, இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்படி சொல்லுங்க மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். இது ஒன்றும் எண்டு கிடையாது, ஜஸ்ட் பிகினிங் தான் சொல்லியிருப்பேன் நான். ஒன்று நிறைய இருக்குது பார்க்குறதுக்கு மாலத்தீவ்ஸில். நீங்கள் இப்போதைக்கு என் ரூம் மட்டும் தான் பார்க்குறீங்க. ஒன்று நெக்ஸ்ட் ரூம் போவோம், அப்புறம் ஸ்கூபா டைவிங் போவோம், அப்புறம் நான் மாலத்தீவ்ஸில் ஸ்விம்மிங் பூல் அங்கே குளிக்கிறது, அப்புறம் நிறைய இருக்குது.